அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய ஆண்டாள் ஜெயந்தி தினம் பற்றின தகவலை நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஆடி மாதம்னாலே திருவிழாக்கள், அம்மனுக்கு திருவிழாக்கள் நிறைந்த மாதம்னு சொல்லலாம். அப்பொழுது வைணவ ஸ்தலங்களில் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த தினமான ஆண்டாள் ஜெயந்தி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாங்கன்னு நமக்கு தெரியும். பெரியாழ்வாருக்கு துளசி செடிக்கு அடியில் ஆண்டாள் சிசுவாக கிடைச்சிருக்காங்க. அப்படி கிடைச்ச ஆண்டாளை அன்போடும் பண்போடும் பெரியாழ்வார் வளர்த்துட்டு வர்றாரு. அவர் விடியற் காலையில் தினமுமே பூக்களை பறித்து மாலைகளாக தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கறத வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா, பெரியாழ்வார் தொடுக்கக்கூடிய மாலைகளை தான் முதல்ல அணிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் பெருமாளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டாரு. ஆண்டாளை கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டாரு. இறைவன் கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுட்டாரு, தன்னோட பொண்ணு செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு இறைவன் பெரியாழ்வாரோட கனவுல ஆண்டாள் சூடிட்டு கொடுத்த மாலை தான் தனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. உடனே கனவுல இருந்து விழிச்ச பெரியாழ்வார் என்ன பண்ணாருன்னா, ஆண்டாள் சாதாரண குழந்தை அல்ல, அவள் தெய்வ குழந்தைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆண்டாள் திருமண வயதை அடைஞ்சதும் எம்பெருமானோட கட்டளைப்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட அழைச்சிட்டு போய் அங்கு ஸ்ரீ ரங்கநாதரிடம் ஒளியாக ஆண்டாள் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு சிறப்புகள் ஆண்டாளை பற்றி பார்த்தோம். இந்த 2026ஆம் வருடத்தில் ஆண்டாளோட ஜெயந்தி எப்பொழுது வருதுன்னு பார்த்தோம்னா, 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, ஆடி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஆண்டாள் ஜெயந்தி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஆண்டாள் ஜெயந்தி. இந்த ஆண்டாள் ஜெயந்தி நன்னாளில் அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து அவளோட அருளை பெறுவோம். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. நன்றி, வணக்கம்.